ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சண்டே அதுவுமா சீக்கிரமா போய் கடைக்கு போய் மீன் வாங்கின்னு வந்திருக்காரு. மீன்னா சாதா மீன் இல்ல, வேஸ்ட் ஆகாத ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. 1300 ரூபா கொடுத்தா ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாதுதான். 300 ரூபா கொடுத்தா எல்லா பீஸும் வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகாம வாங்கிட்டு வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் தான். ஃபிஷ் ஃப்ரைனா வஞ்சரம் மீன் ஃபிஷ் ஃப்ரை. அப்படி என்ன ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள வந்து பாருங்க. பா உன் மூஞ்சில ஒரு கொய் வந்துச்சுப்பா. கொய்யெல்லாம் இல்ல, வந்துச்சு. எங்க இருக்கு கேப்பார்? கொய் இல்ல, அது ஏதோ ஒட்டி இருக்குது. மூஞ்சி கழுவிட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மேக்கப் பண்ணல, அப்படியே உட்காந்துன்னு இருக்கேன். ஓகே, அப்புறம் பாத்துக்குவோம். ஏன்னா மீன் செஞ்சாக்க நாத்தடிக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ப்ரெஸ்ஸா குளிச்சுட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இன்னைக்கு சமைச்சிட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன மீன் செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் வஞ்சரம் மீன் ஃப்ரை. இதுதான் அது எதுக்கு ரெண்டு இது பாத்திரத்தை போட்டு தண்ணி வடியுது, அதனால இதுதான் பிக் ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. அண்ட் வந்து இது வந்து நெத்திலி மீன் குழம்பு. ரொம்ப நாள் ஆச்சு நெத்திலி மீன் குழம்பு சாப்பிட்டேன். நெத்திலி மீன் குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். வஞ்சரம் மீன் சைஸ் காட்டு, சைஸா நம்ம பாம்பை விட பெரிய சைஸ். ஆனா ஒண்ணு மட்டும் இது பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாங்க? பெத்தையே வெட்டி இருக்கிறாரு ஒண்ணு மட்டும், ஏன்னு தெரியல. அது சைஸ் வர மாட்டேங்குதுப்பா கரெக்டா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட போறோம் நாங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். நம்ம கடைக்கு வேற போகணும், மார்க்கெட்டுக்கு. 2-3 திங்ஸ் வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் போட வேண்டியதா இருக்கு. அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள். ஓகே, ஏன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போடலையா? ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் நான் போடுறது இல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால நிறுத்தி. நீ உன் கை ஃபிஷ் ஃப்ரை மசாலாவே போடுறியா? அது எனக்கு பிடிக்கல, அந்த டேஸ்டே நல்லா இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. இது என்னது? காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமன் எடுத்துட்டு வரேன். அவ்வளோதான், லெமனை போட்டோம்னா. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 கிலோ வாங்கினாலும் வெறும் 6 பீஸ் தான் நிக்குது. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மீனையும் 4ஆ டிவைட் பண்ணோம்னா 24 பீஸ் வருது. ஆமா, அப்படிதான் சாப்பிடணும். நீங்க ஒரு பீஸ் ஒரு ஆள் சாப்பிடலாம், 4 பீஸ் ஒரு ஆள் சாப்பிடுவீங்கல்ல, அப்போ ஒரு பீஸ் ஒரு ஆள் தான் சாப்பிடணும். ஆமா, சரி ஓகே. லெமன் எடுத்துன்னு வாப்போம். நீ தான் பக்கத்துல இருக்க, நீ போய் எடுத்துன்னு வா. நான் 2 கையும் பருப்பி வச்சிருக்கேன், நீ அப்படி எடுத்துக்க. நீ போய் எல்லாம் லெமன் புளிஞ்சு நல்லா குழப்பியாச்சு. ஓகேவா மசாலாவை? இப்போ மீன் எடுத்து என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சு மீனுக்கு மசாலா அப்ளை பண்ணு. மீனுக்கு மசாலா. ஆனா ஒண்ணுப்பா, நீ இந்த மாதிரி ரெசல்யூஷன் வேற எடுக்க போறல்ல, ஆமா, வாரத்துல 5 நாள்னாச்சும் வீட்டுல செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப 5 நாளுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணுவியாப்பா நீனு? இல்லப்பா, வெஜிடேரியன் கூடவே சேர்ந்து இந்த ரெசல்யூஷனே எடுத்துக்கோப்பா. வெஜிடேரியன் ஒரு கம்மியா செலவு பண்ணி தான் இது பண்ணுவேன்ட்டு. ஓகே, வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி சாப்பிடலாம்ப்பா, அது தப்பு இல்ல. டெய்லி சாப்பிட சொல்லு, தட்டு எடுத்து வைக்கிறதுக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் ஓகேவா, நல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். ஓகேவா? மீதி நாள்ல வந்துட்டு அப்ப பிள்ளைங்களுக்கு பிடிக்காத வெஜிடேரியன். அதுவும் தவப்புதல் வந்து நேத்து பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டுக்காலுக்கு அம்மா சாப்பிடவே இல்ல. என்னத்த சாப்பிட்டு என்ன தின்றீங்க எப்ப பார்த்தாலும்? 3 நாளா கூவின் கிடந்தது, ஏன் மீன்லாம் வாங்க மாட்டேன்றீங்க, ஏன் மீன்லாம் வாங்க மாட்டேன்றீங்க அப்படின்னா. மீன் வாங்குறது பிரச்சனை இல்லை, அதை வெறுக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா எனக்கு கோல்டு வந்துகிட்டே இருக்கு, அதனால சரியாகல, எனக்கு பயம். சரி ஓகே, ஒருவேளை அனத்தினே இருந்தது அப்படின்னா எனக்கு தான் அந்த கஷ்டம். நேற்று நைட்டு ஒரு நாள் தான் நிம்மதியா தூங்கிட்டேன். சுடு தண்ணியா குடிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. சுடு தண்ணி குடிக்காம நார்மல் வாட்டர் குடிச்சிட்டேன் அப்படின்னா என் நிலைமை மாறிடுது. அதை பத்தி அது ரொம்ப மெலிசா வெட்டினதுனால புண்டு வருது பாரு. அப்படிலாம் கிடையாது. எது அப்படிலாம் கிடையாது, இந்த சைஸ் கரெக்டுப்பா. இப்போ இந்த கையில வச்சுருங்க, இந்த சைஸ் கரெக்ட். சரியா? எடுத்து மசாலா போடுறதுக்கே வந்து ஆசையா இருக்குது. ஆமா, அது இன்னும் பாக்குறதுக்கே, வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குது. இந்த மாதிரி நல்ல பெருசா வருது, பெருசு. ஆனாமாப்பா இது ரொம்ப பெருசா இருக்குதுப்பா. என்னப்பா ஒழுங்கா வறுத்துருவியாப்பா? அது எனக்கு தான் அந்த மீன் பெருசா இருக்குது. ஆமா, ஆர்டர் போட்டுட்டேன் இப்பவே. ஆனா ஒழுங்கா இருக்கணும்.
அதுதான் முடிச்சுட்டு சட்டு மீன் குழம்பு சாப்பாடு அப்படின்னு அசத்த போறோம். அசத்து என்னப்பா லேட் பண்ணே இருக்கிற நீனு? நீ போன் பேசி லேட் பண்ணினே இருக்கிற. இதோன்ற அவ்வளவுதான் குழம்பு வச்சுட்டேனே. சின்ன வெங்காயம் போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிட்டே இருக்கு பாரு. ஓகே தக்காளி போட்டு புளி ஊத்துனோன்னு குழம்பு ரெடி. ஆனா நெத்திலி குழம்பு நிஜமாலே டேஸ்டா பண்ணுவாங்க தெரியுமில. இன்னைக்கு அந்த மீனுக்கு வெட்டுற பையன் சிரிக்கிறான். ஒரு நீ வாங்கிட்டு வா, நெத்திலி வாங்கிட்டு வா, குழம்பு வச்சிடலான்னியா. நான் என்ன சொன்னேன், நெத்திலி ஒரு 1/2 கிலோ நான் வாங்கிட்டு வந்து நீ குழம்பு வச்சுன்னா அது ஃபுல்லாவே சேர்வாவா மாறிடும்னா அவன் வெட்டுறதை விட்டு சிரிக்கிறான். சிரிச்சு முடிச்சு எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்குறான், அண்ணா உங்க சேனல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான். அப்படியா, ஓகேப்பா அப்படின்னு. குழம்பு சீக்கிரம் டப்புன்னு ரெடி ஆயிடும். நமக்கு புளி கொதிக்கிற நேரம் தான். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணும், மீன் வறுக்கணும். நம்ம இல்ல, நீ மீன் வறுக்கணும். அது எப்படி வறுக்கணும்? எனக்கு என்ன, நான் தான் அப்புறம் மூக்க சிந்தின்னு கிடப்பேன். அப்புறம் நீ வந்துட்டு சுடு தண்ணி வச்சுட்டு அலைவேன். இல்லைன்னா மட்டும் நீ சித்த மாட்டேன். உங்க அப்பா உனக்கு கொடுத்த ஒரே சொத்து அதுதான். மண்சட்டியில வைக்கிறேன். மண்சட்டி மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லகாலத்திலேயே இது வந்து மண் சட்டிலேயே பெயிண்ட் அடிச்ச மண் சட்டி, கலர் சட்டி. சீக்கிரம் செய்ப்பா. बहुत भूख लगी है. ஆமா, மீனை இந்த பக்கம் தூக்கி போடு டக்குன்னு. குக்கர் விசில் வந்து அடங்குச்சு, அதை எடுத்துட்டு போடுவோம். இதுல என்ன கொடுமைன்னா ஒரு கல்லுக்கு ஒண்ணுதான் போட முடியும். ஆமா இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப ஆளுக்கு ஒண்ணு போடு போதும். ஆளுக்கு ஒண்ணு கூட வேணாம், 2 போடு போதும். மத்ததெல்லாம் ஊறட்டும், நம்ம 50-50 எடுத்துக்கலாம். ஒன்று முழுசா சாப்பிட முடியாது எப்படியா இருந்தாலும். சரி சாப்பிட்டு தந்தா சாப்பிட்டுலாம். பேரு 1 2 இல்லை 2 வச்சாதான் கரெக்டா இருக்கும். நைட்டுக்கு ஆளுக்கு ஒன்று. ஆமா, அந்த பெருசு தடியா இருக்குது பத்தியா, அதை எடுத்துட்டு அதை நம்ம 2 பேரும் அழகா வச்சுக்கலாம். அப்படி என்ன ராவா எடுத்து டேஸ்ட் பண்றது இல்ல, நீ தான் பண்ணி, அதனால நீயே டேஸ்ட் பண்ணி. எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. தேங்காய் போடாம மீன் குழம்பு வைப்பாங்க தெரியும்ல, கருப்பா. நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா கூட அந்த மாதிரி தானே இருந்தது. புளி ஊத்தி குழம்பு மட்டும் மசாலா எல்லாம் அரைச்சிருப்பாங்கப்பா. எங்க ஆயா வைக்கும் அப்படிதான், கருப்பா இருக்கும் அப்படியே. மசாலா வதக்கி அரைச்சிருப்பாங்க. அதுதான் ப்ராப்பர் மீன் குழம்பு. இது வந்து கேரளா ஸ்டைல். தேங்காய் போட்டாலே கேரளா ஸ்டைல். நம்ம வந்து கோயம்புத்தூர் பார்டர், நாங்க அப்படிதான் இருப்போம். அதுதான் டேஸ்டா இருக்கும் தெரியுமா. ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனா ப்ராப்பர் மீன் குழம்புனா அதுதான் ப்ராப்பர் மீன் குழம்பு. இது வந்து மிக்ஸ்டு. இது வந்து நமக்கு 2 நேரத்துக்கு வேணும்ல, அந்த ஒரு ரீசன்னால. இன்னைக்கு நைட்டும் சாப்பாடே தான். வயிறு தொப்ப இப்படி தொல்லின்னு. நான் இப்ப அதுதான் யோசிச்சேன், ஐயோ இப்படி சாப்பிட்டோம்னா திரும்பி வயிறு பெருசா இருக்குமே அப்படின்ட்டு. ஒரு நாள் தானே சண்டே, அதுவுமா இதை கூட சாப்பிடலன்னு என் மனசே ஆறாது. சண்டே அன்னைக்கு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டாதான் சண்டே சமையல். இல்லைன்னா அந்த வாரம் ஃபுல்லாவே சண்டே வரலையா ஒரு மாதிரி ட்ரையா போகும். மசாலாஸ் ஆட் பண்ண. மஞ்சத்தூள் எப்பயுமே மங்களகரமா ஆரம்பிக்க மஞ்சத்தூள் தான் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிளகாத்தூள். உடனே மங்களகரமா ஆரம்பிச்சுட்டு உடனே காரத்தை வைக்கிற பத்தியா. அப்புறம் இந்த குழம்பு மிளகாத்தூள், அதுதான் செம டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் கழுவணும், ஆனா கிச்சனை கிளீன் பண்ணணும். சரி இப்போ வீடு கொடுத்துருவாங்க, அப்ப வீடு கொடுத்துருவாங்க, நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் மெதுவா அப்படின்னு நினைச்சா வேலைக்கு ஆக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு ஆக மாட்டேன். 2 இடத்துல சமைக்கணும்பா நீனு, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. 2 நாள் அங்க 2 நாள் இங்க அப்படின்ட்டு. பரவாயில்லப்பா, சமைச்சாலும் பரவாயில்லப்பான்றனே. வீடு கொடுத்தா போதும்ன்றதுப்பா எனக்கு. அங்க வச்சுட்டு இங்க வந்து எல்லாம் ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முதல்ல எல்லாத்தையும் ஏற கட்டணும். ஒழுங்கா ஏற கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா வேணுங்கிறத மட்டும் இங்க வச்சுட்டு வீக்கெண்ட்ஸ் இங்க வந்துருவோம்பா. எப்படின்னு தெரியலப்பா, பிள்ளைங்களுக்கு காலேஜை பொறுத்துதான் இங்க டிஃபர் ஆகும். அங்கயா இங்கயா அப்படிங்கறது. மோனாக்கு போஸ்டிங் போட்டாங்கன்னா இங்கதான் இருக்கணும். ஆமா, காலேஜ்னா கூட பரவாயில்ல. அதுதான் கிட்ட, இதுதான் கிட்ட, இதுதான் கிட்ட. இங்க இருந்தாதான் கிட்ட. என்னோட இது எங்கப்பா புளி பாரு, அங்க இருக்கு பாரு. உங்க அம்மாக்கு இப்ப எதுக்குப்பா கண்டிஷனர்?
இங்க இருந்து ஷாம்பு கண்டிஷனர்லாம் தூக்கிட்டு போயிட்டு அங்க போய் குளிக்கும் போது ஃபோன் பண்ணாங்களா என்ன நுரைய வரலன்ட்டு. காமெடி பாவங்க அம்மா. இங்கேயே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிருக்கணும். என்ன அழுந்துட்டியா வடிக்கிட்டியா? நம்ம புளி வடிகட்டி ரொம்ப நாளா தேடி இருந்தேன், எங்கடா காணோம் அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் முதல்லயே செய்வாங்கப்பா, டைரக்டா சட்டிலேயே ஊத்துற பத்தியா? நீதான்ப்பா என்ன சொல்றது, கிச்சன் கில்லாடி. யாரும் உன்ன மாதிரி இந்த மாதிரி டைரக்டா பாத்திரத்துல வச்சு வடிகட்டின்னு மாட்டாங்கப்பா. எதுல போட்டா என்னப்பா, வடிகட்டினா சரி. அடுத்தது ஆரம்பிப்பா. இருப்பா, இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம். மீன் அதை பொறுமையா வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுன்னு வந்துன்னு கிடக்கும் போட்டு குத்து மாதிரி. ஓரத்துல வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து விடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு நல்லா கொதிச்சுக்கும் போது நம்ம தேங்காய் ஊத்திட்டு தேங்காய் அப்படியே நெத்திலி தொங்க விட்டுறலாம் அதுல. ஆமா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. எப்படி பிஜிஎம் பார், யாரோ எதுக்கோ பிஜிஎம் போடுறாங்க. ஒரு வஞ்சர மீனுக்கு நான் பிஜிஎம் போடுறேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கான்செப்ட் எங்களுக்கு ஒழுங்கா வாங்க தெரிய மாட்டேங்குதுல்ல. அதனால பேசாம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டா சாப்பிட்ட திருப்தியும் இருக்குது. என் கூட சேர்ந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வாங்கினாங்க. அவங்க வந்து அதே மாதிரி 1350 ரூபா தான் பில்லு. ஆனால் அவங்க வந்து 4 வகையான மீன் வாங்கினாங்க. ஐல ஒரு 4 மீன், அப்புறம் பெரிய மீன் 1, அப்புறம் நெத்திலி கொஞ்சம், அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று வாங்கினாங்க. இந்த மாதிரி 4 வகையான மீன் 1350 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஆனால் ஐல மட்டும் குழம்புக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 அதை அவங்கள பார்த்துட்டு தான் நான் கேட்டேன் உன்னை, ஐல வாங்கட்டுமா அப்படின்ட்டு. சரி, சட்டி காஞ்சிச்சுன்னா எடுத்து டக்குன்னு போடு. பா ரொம்ப பெருசா தீயில வச்சிடாதப்பா. என்னப்பா மீனை வரட்டி மாதிரி ஆக்கிடாத. அப்படியே முக்கா பாயில்ல தான் இருக்கணும் ஃபிஷ், ஓகேவா? ஃபுல் பாயில் சாப்பிட்டா இருக்கணும். அப்படியே புட்டா டக்குன்னு புட்டுக்கணும். போன வாட்டி அப்படிதான் பண்ணோம் நம்ம, சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்டா இருந்தது. எப்போ உங்க அம்மா இருக்கும் போது வாங்கினது. இதான் பெத்தவாடா மீன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அப்படி போடு போடு. பா என்னப்பா இப்படி அநியாயம் பண்ற நீனு? ஒரு வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள சுட்டுட்டு எடுத்துட்டு ஓடியாரு அந்த இடத்துலன்னு. அப்ப உட்காந்து வரத்துக்குனே இருக்கு போறியா? டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு இருக்காதுப்பா. அப்ப 3 நீ வறுத்தாகணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரி சாப்பிடு. நான் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? இங்க கூட பார்க்கலாம். பயங்கரமா சுடுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஸ்மெல்லு வந்து எவ்வளோதான் சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. எடுத்து வாயில போடு அப்படின்ட்டு பாருங்க. அவ்வளோ பெரிய மீன் வாயில வந்தா எப்படி பேய் போடுற மாதிரி டட்டக் டட்டக் டட்டக்குன்னு அதை புட்டுருது. செம்மையா இருக்குதா? நாக்கில் எச்சி ஊறுது எனக்கே. சாப்பிட போற எனக்கே ஊறுது. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்டூல் வச்சுமே உனக்கு இடம் மொத்தம் இப்படி எக்கின்னு சாப்பிட்டுங்கிற. செம்ம டேஸ்ட். அப்படியே பா ஈட்டிங் ஷோ. சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுனா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கணும். செம்ம டேஸ்ட்டு. மீன் குழம்பும் நல்ல டேஸ்ட்டு. நெத்திலி மீன் குழம்பு இல்லை, அதனால சரியான டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே அதுவுமா உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சீங்க அப்படின்னா அதோட ரெசிபியோட சேர்த்து சொல்லிடுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்களும் செஞ்சு சாப்பிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜாலியாக சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் சண்டேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. as well as உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.